உன்னை தினமும் நான் பார்க்குறேன். என்னையே நீ பயமுறுத்துறியா? ஆ? இன்னைக்கு ஏன் இவ்வளோ குளிராக இருக்கு? அடிச்சே. அண்ணே, கொஞ்சம் நெருப்பு கொடுக்க முடியுமா? இதுக்கு மேலே இந்த துண்டு வீடு நீ பிடிக்க வேணாம். இந்த நேரத்தில் குளிரில் உட்காந்துட்டு இவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான்? உள்ளூர்காரனாவும் இருக்க முடியாது. ஒருவேளை கருப்பு சாமியா இருக்குமோ? ஒண்ணுல ஒண்ணுல ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க. நான் ஊட்டி தூணேரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கான்ஸ்டபிள் வேதாச்சலம் பேசுறேன். சார், நீங்க எப்போ இங்க டியூட்டில ஜாயின் பண்ண போறீங்க? இன்னும் 2 நாள்ல ஜாயின் பண்ணிடுவேன். ஊட்டிலேருந்து தூணேரி எவ்வளோ டிஸ்டன்ஸ்? சார், நீங்க கோத்தகிரி வழியா வந்தீங்கன்னா கட்டப்பட்டுன்னு ஒரு ஊர் வரும். அங்கிருந்து ரைட் சைடு திரும்பி ஒரு 20 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ஊர் வந்துடும் சார். நீங்க சொல்றத பார்த்தா குக்கிராமமா இருக்கும் போல இருக்கே. ஒழுங்கா வேலையை பார்த்தா ஒரு இடத்துல இருக்க விட மாட்டானுங்க. சரி, தங்க நல்ல இடமா பார்த்து வைங்க. ஓகே சார். என்னடா சுட்டி, எப்படி படிக்கிற? உங்களை போல தான்ப்பா படிக்கிறேன். நான் படிச்சதை நீ எப்படா பார்த்த? அம்மா நான் படிக்கும் போது அப்படி தான்ப்பா திட்டுவாங்க. அப்போ நீ நல்லா தாண்டா படிக்கிற. என்ன 2 டிஃபன் பாக்ஸ்? சுட்டி என்ன போல படிக்கிறேன்றான், நீ என்ன போல சாப்பிட்றேன்னு சொல்ல போறியா? இல்லப்பா, ஒன்று என் ஃப்ரெண்ட் ரியாவுக்கு. ஏன் அவள் லஞ்ச் எடுத்துகிட்டு வர மாட்டாளா? இப்போ வீட்டில் இருக்கிறது அவங்க அம்மா இல்லையாப்பா. அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்களாம். இப்போ இருக்கிற அம்மா எதுவுமே கொடுத்து விட மாட்டாங்களாம். என்ன டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டிங்களா? எனக்கு இது சின்ன விஷயம் போல தெரியல. இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவள் லஞ்ச் கொண்டு போய் கொடுப்பா. அதுக்கப்புறம் சரி, அவள் வீடு எங்க இருக்கு? நீங்க ரியாவோட அப்பா தானே? ஆமா. என்னாச்சு சார்? என்னாச்சு என் பொண்ணுக்கு? பதட்டப்படாதீங்க, கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட தனியாக பேசணும். நீங்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்கீங்கல்ல? ஆமாம். உங்கள் பொண்ணை அவங்க எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் சார் அப்படி கேட்குறீங்க? என் பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் தான் உங்கள் பொண்ணு படிக்கிறா. மதியம் ஸ்கூலுக்கு லஞ்சு கொடுத்து விட மாட்டாங்கன்னு சொன்னா. ஒரு நாள் கொடுத்துட மறந்துட்டா. அதை என்கிட்ட சொல்லியிருக்காளே. சார், அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நான் என் பொண்ணை பார்க்குறத விடவும், ஏன் அவங்க அம்மா அவளை பார்த்துக்கிட்டதை விடவும் நல்லாவே பார்த்துக்கிறாங்க. ஏன் சார், என்ன பிரச்சனை? சின்ன குழந்தைங்க சொல்கிறத கேட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே சார். இங்கேருந்து போயிடுங்க சார். என் ஒய்ஃப் கேட்டா வருத்தப்படுவா. என்னங்க
வீட்டுக்கு வந்தவங்கள வெளியே வச்சு பேசிட்டு இருக்கீங்க. சார் வாங்க சார் உள்ள. பரவாயில்ல, நான் வரேன். ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு நாளையிலேருந்து ஸ்கூல் வரவே பிடிக்கல. வீட்டில் இருக்கவும் பிடிக்கல. நீ கவலைப்படாத, எங்கள் அப்பாவுக்கு திரும்பவும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அப்போ நான் சென்னைக்கே வர சொல்கிறேன். அப்படியா சொல்கிற? சுட்டி, அப்பா, ரியா, நாங்கள் கிளம்புறோம். அப்பா. போய் ரியாவையும் கூட்டிட்டு வா. மேடம், ரியாவையும் நான் கூட்டிட்டு போறேன். அப்படியா? அவ வீட்டில் நான் விட்டுறேன். கூட்டிட்டு போங்க சார். ரியா போமா. ரியாவுக்கு அங்கிள் யாருன்னு தெரியுமா? தெரியுமே, போலீஸ் இன்ஸ்பெக்டர் தானே. போலீஸோட வேலை என்ன தெரியுமா? கெட்டவங்களை தண்டிக்கிறது. கெட்டவங்கள தண்டிக்கிறது மட்டும் இல்லை, நல்லவங்கள காப்பாத்துறதும் தான். ரியாவுக்கு அங்கிள் கிட்ட ஏதாவது சொல்லணும்னு தோணுதா? டாடி. அப்பா போயிட்டு வரேன். ம்மா. ரியாவை வீடு வேற கொண்டு விடுறீங்க? எங்களுக்கு இருக்க அக்கறையை விட உங்களுக்கு எதுக்கு சார் அவ்வளோ அக்கறை? என் குடும்ப விஷயத்துல தலையிட நீங்க யாரு சார்? இதை கேட்க தான் இவ்வளோ தூரம் வந்தீங்களா? யாருக்கும் தெரியாத வரைக்கும் தான் அது உங்கள் குடும்ப பிரச்சனை. இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிருச்சே. சார், நான் இப்போ என்ன செய்யணும்? நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம். சார், என் விஷ்வாட்ட இருந்து என்னை பிரிச்சிடாதீங்க சார். சொந்தம் சொல்லிக்கிற அவரை விட்டு எனக்கு வேற யாரும் இல்லை சார். கெஞ்சி கேட்குறேன் சார், உங்க காலில் வேணா கேட்குறேன். என்ன பண்ற? அசிங்கப்படுத்தாத.
பிச்சை கேக்குற சீ போங்கிறியா நான் உன்கிட்ட பிச்சை கேக்குற சீ போங்கிறியா நீ வாழ்ற உலகத்துல ரியாவையும் கூட சேர்த்துக்க. நீ யாரு ஏன் ஓகே முடிவு பண்ண ஓகேங்க. டேய் சூப்பர். உங்களால தனியா தூக்க முடியுமா? நான் வேணா கை கொடுக்கவா? எடுத்து வச்சிருங்க. மாமா